श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரையும் ஞானம் அது மட்டுமே ஆத்மா கிடையாது. ஏன்னா ஞானம் மாத்திரமே ஆத்மாவா இருக்க முடியாது. அது ஆசிரியமான ஆத்மாவை அண்டி இருக்கிறது அப்படின்லாம் சொல்லி சமாதானம் சொல்லி அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சாதிச்சார். பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம். அதை சொல்லும் பொழுது அது என்னது அப்படின்னாக்கா சொஸ்மை பாஸ்மானத்துவம், தனக்குத்தானா பிரகாசிக்கிறது அப்படின்றது ஒன்றிதான் பிரத்யக்ஷம்ன்றது. இன்னொருத்தருக்கு தெரியாது. அதே இந்த தர்மபூத ஞானம்ன்றது எப்படிப்பட்டதுன்னாக்கா வஸ்துக்களையும் பிரகாசிக்க வைக்கும், தானும் சுயமா பிரகாசிக்கும் தனக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அப்படின்னா சாதிச்சு முடிச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேல ஆத்மாவுடைய சுரூபம் எப்படிப்பட்டதெல்லாம், அவருடைய குணங்கள்லாம் சுபாவங்கள்லாம் எப்படி இருக்குது அதையும் சொல்லணும். அதே மாதிரி ஸ்ருதிகள்லாம் சொல்றத பார்ப்போம். அந்த ஸ்ருதிகள்லாம் என்னென்ன சொல்றது அதையும் விவரிக்கணும். ஏன்னா நேற்று கூட பார்த்தோம், ஸ்ருதிகள்லாம் ஜானாத்தியே வாயம் புருஷக அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதி பவதி அப்படின்னு சொல்றது. இத மாதிரிலாம் இருக்கிறதுனால இது இந்த ஆத்மஸ்வரூபமானது எப்படிப்பட்டது, அதுக்கு என்னென்ன தர்மங்கள் இருக்கு அதெல்லாம் பத்திலாம் சாதிக்கணும். அதுக்கோசரம் இப்ப இந்த ஸ்லோகம் வருது. அந்த ஸ்வயம் பிரகாசம்ன்றது எப்படி, அதான் இப்ப பிரதானம். ஸ்வயம் பிரகாசம்ன்றது ஆத்மாவுக்கு ஸ்வயம் பிரகாசத்துவம் உண்டு. அது எப்படி அது அதெல்லாம் கேட்கிறார். அது சொல்லும் பொழுது இந்த ஆத்மாவானது அகம் அகம் பிரகாசிக்கிறது கொண்ட இதுதான் ஆத்மா ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுன்றது. இன்னொன்னு நமக்கு சொல்ல வேணாம், உன்னுடைய உடம்புக்குள்ள உதயத்துக்குள்ள நீ இருக்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அது ஸ்வதக தெரியாது. அகம் அகம்னுட்டு ஸ்வதக தானாகவே ஸ்வயம் பிரகாசம் அது பிரகாசிச்சிருக்கிறது. அதனால அது தெரிய வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்ல, ஸ்ருதிகள்லாம் அது மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. ஸ்ருதிகள்லாம் ஸ்ருத்யந்தஹ ஜோதிஹி அப்படின்றது, அத்ராயங்களுடைய ஸ்வயம் ஜோதிர் பவதி அப்படின்னு சொல்றது. அதனால இந்த ஸ்வயம் ஜோதிஷ்டம் எப்பொழுதும் தானா பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதும் இந்த ஆத்மாவுக்கே உரிய தர்மம். அது தனக்கு தானே இருக்கிறது. அது தனக்கு தானே பிரகாசிச்சுட்டு இருக்கும். இன்னொருத்தருக்கும் அது பிரகாசிக்காது, இன்னொன்னுத்தானையும் பிரகாசிக்காது, தனக்கு தானே பிரகாசிக்கிறது. சரியே அப்படியான ஒரு கேள்வி வரும். அப்போ ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல எப்படி இது தெரியுது? அப்ப அகம்னே வாசிக்கலையே, நான் நன்னா தூங்கிட்டு இருக்கோம். நாம நன்னா தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அப்ப நான் எங்க போனேன், எங்க இருந்தேன் ஒண்ணும் தெரியலையே. அங்க வாக்கியம் இருக்கு, ந விதுஹு சத ஆகச்சாமகே பதி சம்பத்யாமகே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. நான் ஒண்ணுமே நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன்றவன், அது எங்க இருந்தது, எங்க போச்சு, எங்கே இருந்து வந்தது அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஸ்ருதி என்ன சொல்லிடுத்து, சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எம்பெருமானோட சேர்ந்து இருக்குது, எம்பெருமானோட சேர்ந்து இருக்குது அந்த சமயத்துல அப்படின்னுட்டு அந்த வாக்கியம் சொல்றது. எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறத அந்த வாக்கியம் சொல்லி இருக்கு. அந்த வாக்கியம் சொல்றதுதான் நமக்கு தெரியறதே தவிர்த்து
நாம அறிந்து கொள்ளவில்லையோ இல்லையோ, அப்ப எங்க இருந்தோம் அப்படின்னாக்கா அங்க அகம்னே நமக்கு தெரியாதே அப்படின்னு கேள்வி ஆகுது. அதனால இப்போ தூங்குற சமயத்துல அகன்றதே நமக்கு வரமாட்டேன்றதே வராததுனால எப்படி ஆத்மா ஸ்வயம் ஜோதிஷு ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் என்ன சொல்றோம்னா, தூங்கி எழுந்துக்கிறான். தூங்கி எழுந்துக்கிற சமயத்துல அவன் என்ன சொல்றான், சுகம் அகம் அஸ்வாப்சம் அப்படின்னு சொல்றான். நானு சுகமா தூங்கினேன், சுகமாக நான் தூங்கினேன் அப்படின்னுட்டு ஒருத்தன் சொல்றான். இப்ப சுகமா நான் தூங்கினேன்னு ஒருத்தன் சொல்றான்னாக்க அப்ப என்ன அர்த்தம், அகம் சுகம் அஸ்வாப்சம், நான் சுகமா தூங்கினேன். அந்த சமயத்துல தூங்குற சமயத்துல அகன்ற அனுபவம் இருந்திருக்கு, அது இருக்கவேதான் நாம சுகம் அகம் அஸ்வாப்சம் அப்படின்னு நமக்கு லோகத்துல பிரயோகம் இருக்கு. நன்னா தூங்கினேன், அடிச்சுப்பட்ட மாதிரி தூங்கினேன் அப்படின்னு. அத்வைதிகள் சிலதை கேட்கிறா, ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்ஞாசாதிக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்லிருக்க. அப்படி பார்த்தாக்கா நான் சுகம் அகம் அஸ்வாப்தம், நான் சுகமாக தூங்கினேன்னு பிரயோகம் நீ சொல்றேன், லோக வழக்கு இருக்கு. இன்னொரு லோக வழக்கு இருக்கு, அது என்னதுன்னாக்கா மாமப்பியகம் ஞாதவான் அப்படின்னு இருக்கு. என்ன கூட நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு இருக்கேன். என்ன கூட தெரிஞ்சுக்காம நான் தூங்கி இருக்கேன் அப்படின்னு என்ன கூட நான் தெரிஞ்சுக்கலன்னா அங்க அகம் எங்க இருந்தது அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கு எம்பெருமானார் என்ன சாதிக்கிற, அங்க கூட பாரு, மாமபி அகம் நஜாதவான் அப்படின்னு தான் இருக்கு. நான் என்னை கூட அறியவில்லை, என்ன கூட அறியல அப்படின்னு என்ன அர்த்தம், ரொம்ப உடம்பு சோர்ந்து போய் படுத்துக்க போறான். உடம்பு சோர்ந்து படுத்துக்க போற சமயத்துல அவனுக்கு எப்படி வருது அப்படின்னாக்கா தான் படுத்துட்ட இடம் தான் தெரியுது. திருப்பி ரொம்ப காட நித்திர, ஆழ்ந்த உறக்கம், அதுக்கப்புறம் எழுந்திருக்கிற சமயத்துல நாம எங்க இருக்கோம் அவனுக்கு தெரியல, எங்க படுத்துட்டோம் அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுக்கு தெரியுது எல்லாம். அதே மாதிரி பாஷ்யக்காரர் வேற மாதிரி ஒரு விஷயம் இது சொல்ற, நான் என்ன கோத்திரம், நான் எங்க இருக்கேன், என்ன கோத்திரம், எப்படிப்பட்டவன், அந்த இதெல்லாம் ஞானம் இல்லை அவனுக்கு. அவ்வளவுதான், அந்த மான்றதுக்கு அதுதான் அர்த்தம். அகன்றது இருக்குது, அகன்ற சப்தத்தினால வெறும் பிரத்யக்தமத்திலும் சொல்லப்பட்டது, அது பாசிச்சுட்டு இருக்கு. மாம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய கோத்திர பிரவராதிகள், தன்னுடைய குல விஷயங்கள், தான் எங்க இருக்கோம், யாருக்கு பிறந்தோம், எப்படி வளர்றோம், அதெல்லாம் தான் அங்க இல்லை, எதுவுமே தெரியல. இத நேர் அனுபவத்துல குழந்தைகள் தூங்கி எழுந்திருக்கச்ச பார்ப்போம். குழந்தைகள் தூங்கி எழுந்திருக்கிற சமயத்துல பார்த்தா நமக்கு தெரியும் என்னன்னா, ஒரு குழந்தை நல்லா தூங்கி எழுந்துக்கிறது, அம்மாவோடு தான் படுத்தம் தூங்கிட்டு நல்லா ஆழ்ந்த விருப்பம், அது நல்லா தூங்கி அப்படியே காட நித்திரையில இருந்து எழுந்து தூங்கிச்சுக்கோங்க. அந்த சமயத்துல அதுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன்ற, தெரியாத சமயத்துல மலங்க மலங்க பாக்குறது, பார்த்துட்டு அழகுது, எங்க இருக்கோம் ஏது இருக்கோம் ஒண்ணும் தெரியாம அழகுது. அந்த சமயத்துல ஒரு தாயாரோ தாய் தகப்பனாரோ யாரோ எடுத்துட்டு அணைச்சுட்டான்னாக்க அப்ப குழந்தை அதனுடைய கஷ்டத்தை விட்டுடுறது. ஏன்னா அம்மா வந்துட்டு அப்ப தெரியறது. இது லோகத்துல பார்க்கணும். ஆக மாமப்பியகம் நஜாதவான் அப்படின்னும் பிரயோகம் இருக்கு. அகம் சுகம் சுகமகம் அஸ்வாப்சம் அப்படின்னும் பிரயோகம் இருக்கு. ரெண்டு பிரயோகமும் சமானமான வழியில தான் போகுது. நான் நிம்மதியா தூங்கினேன், எனக்கு எந்த தூக்க கஷ்டமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லச்ச கூட அகம்னு இருக்கு அந்த இடத்துல. அந்த அனுபூதி ஆத்மானுபூதி அப்ப இல்லைன்னாக்க இந்த மாதிரி பிரயோகமே வராது. மாமப்பியகம் அப்படின்னாக்க அதுவும் அதுதான் அர்த்தம். மாமப்பியகம்னாக்க அங்கேயும் அகங்காரம் இருக்கு, அகம் அகம் அப்படின்றத வருது. அதனால அகம்சம் எங்கேயுமே போகல, எப்பொழுதும் இருக்காது. அது சுயம் பிரகாசமா பிரகாசிச்சுட்டே இருக்குது. நமக்கு அறிய முடியவில்லை, நமக்கு அறிய முடியவில்லை, நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கோசரம் நமக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது
எனக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிய மாட்டேன்றது, எத்தனையோ விஷயங்கள் தெரியலன்றதுனால இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அது இல்லைன்னு சொல்லிட முடியுமான்னா, அதனால அதுக்கு இருக்கதான் இருக்கு, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். தெரியலன்னு சொல்றமே தவிர்த்து நமக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது அதனால அகன்றதுதான் இருக்கு அந்த இடத்துல. சரி, தூங்குற சமயத்துல அகம் அப்படிங்கிறது எப்பொழுது அனுவர்த்திக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நாங்க அதை வேண்டாம், சுகம்னு அகம் சுகம் அப்படிங்கறதெல்லாம் அந்த அகன்ற சப்தம் இருக்கிறதா வச்சுக்க வேண்டாம். வேற என்ன இருக்குன்னாக்கா, மனசனுடைய பிரவருத்தி இருக்கட்டுமே, விற்பி வியாபாரம், மனோ வியாபாரம் தான் அப்படி இருக்கு. மனோ வியாபாரம் தான் சுகமகம் அஸ்மாஸ்தம் மாமத்தியம் ந ஞாத்தவான் அப்படின்லாம் வருது. எதனால என்னக்கா, இதனாலதான் மனோ வியாபாரத்தினாலதான், மனதனுடைய பிரவருத்தி செயல் அதனாலதான் வருதுன்னு சொல்லாமே. அப்படி சொல்லிட்டாக்கா, ஏன்னா ஒரு அச்சேதனமான மனசு உடம்புல இருக்கு, இந்திரியங்களோட 10 இந்திரியங்களோட மனசு ஒரு இந்திரியம் அது சேர்ந்து இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம அனுபவம்லாம் எப்படின்னா மனதை கொண்டுதானே வருது, மனசை கொண்டுதான் நம்மளுடைய அனுபவங்கள்லாம் லோகத்துல வருது. அதுவே சுதந்திரமா வருது இல்லை, எதுவுமே மனதை கொண்டுதான் வருது. நான் கடத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க என் கண்ணு பார்க்கணும், கடமும் சக்ஷுரந்திரியமும் சேரணும், அதுல மனசு கூட இருக்கணும். அப்படி இருந்தாதான் கடத்தை என்னால கிரகிக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சமயத்துல கூட நான் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், திருப்தியா இருக்கும், அனுபவிக்க முடியும். அதே நான் ரொம்ப மனசு துக்கமா இருக்குது, அந்த சமயத்துல எனக்கு ஒண்ணுமே சாப்பிட பிடிக்காது. அப்ப என்ன மனசை லயிக்கல, மனசு லயிச்சாதான் லோகத்துல எல்லாத்தையும் நாம் அனுபவிக்க முடிகிறது. ஆக மனசனுடைய செயல்தான் லோகத்துல ஒருத்தனுடைய சுகத்தையோ துக்கத்தையோ மீதி உணர்ச்சிகளையோ எல்லாம் மனசுதான் நமக்கு வழிகாட்டுறது. அதனுடைய மனசனுடைய செயல்தான் இந்த மாதிரி தூங்குற சமயத்திலேயே இருக்கு, தூங்குற சமயத்திலே அதுதான் இருக்குது. அது இருக்கிறதுனால இந்த மனோவிருத்தி தான் சுகம் அகம் அஸ்வாப்தம் மாமப்பியகம் ந ஞாதவான், இத மாதிரி பிரயோகங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம், மனசனுடைய செயல்தான் காரணம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அது தப்பு, அது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா, மனசு இருக்கு பாருங்க, வெறும் மனசு மாத்திரம் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்காது, எல்லாத்தையுமே அனுபவிக்காது, எல்லாத்தையும் வெறும் மனசனாலேயே அறிய முடியாது. மனசு என்ன பண்றதுன்னா, ஏற்கனவே சொன்ன பாருங்க, நிகழ்கால நிகழ்வுகள் இப்ப நடக்கிறதெல்லாம் அறிய வேண்டும் என்றால் அந்தந்த இந்திரியங்கள் மனசோட சேரும், அந்தந்த நிகழ்வுகளோட மனசும் சேரணும், இந்திரியங்களும் சேரணும். ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்கா, பாட்டு பாடுற சமயத்துல நம்ம கேட்கணும், என் காதால கேட்கணும், என் காதால கேட்கறது மனசு அதுல லயிக்கணும். இந்த மாதிரி அந்நியாபேட்சை இருக்கு. மீது இந்திரியங்கள்லாம் சேர்ந்து இருந்தாதான் என்னால கிரகிக்க முடியாது. மனசனுடைய செயலே மீதி இந்திரியங்களோட சேர்ந்து இருக்குதான் வருது. அதே மாதிரியாக இன்னொரு விஷயம் இருக்கு, இவ ஸ்மரிக்கிறோம், ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும். 10 வருஷம் முன்னாடி என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது, அப்ப என்ன நடந்தது, அதனால நினைச்சு பார்க்கிறோம். இப்படி நினைச்சு பார்க்கிற சமயத்துல கூட சரி பாருங்க, ஞானமும் மனசும் ஒன்னா சேரணும், ஞானமும் மனசும் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு அப்பவும் ஞானம் வருது, இல்லைன்னா அந்த ஞானமும் நமக்கு வரவே வராது. அதனால மனசனுடைய செயல் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அறிவு ஞானம் இருக்கே அது சேரணும், இந்திரியங்கள் சேரணும். இப்ப தூங்குற சமயத்துல ஏன் தூங்குறோம், களைப்பா இருக்கு, களைப்பு எது இதுக்கு வந்தது, உடம்புக்கு வந்திருக்கு, இந்திரியங்களுக்கு வந்திருக்கு, எல்லாத்துக்கும் வந்திருக்கு, பிராணனுக்கு வந்து அல்ல. ஏன் அப்படின்னா பிராணன் சுவாசம் இல்லாம அவ்வளவு இருக்க முடியாது இல்லையா, தூங்குற சமயத்துல கூட பிராணன் இருக்கு, அது வேலை செய்யறது. மற்றபடி இந்திரியங்களும் உடம்பும் எல்லாம் களைச்சு போயிடுச்சு. நம்மளே பார்க்கிறோம்,
நீங்க தனியா படுத்துட்டு எதையாவது நினைச்சுட்டே இருக்கும். நினைச்சுட்டே இருந்தா என்ன ஆகும், நம்ம உடம்புக்கும் ஒரு கழிப்பு வரும், கோபமும் வரும். இப்ப பாரு இதே சிந்தனையாயே இந்த சிந்தனை நமக்கு தொலைக்கிறது அப்படின்ட்டு ஒரு கோபம். ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், சிதா சிந்தா துவயோர் மத்தியே சிந்தா நாமகரீயசி சிதா தகதி நிர்ஜீவம் சிந்தா பிராணயுதம் வபு அப்படின்னுட்டு ஸ்லோகம் உண்டு. நெருப்பு, சிந்தனை, இந்த ரெண்டுத்துல சிந்தனை தான் ரொம்ப பயங்கரமானதான், அதுக்குதான் ரொம்ப சக்தி அதிகம். ஏன் அப்படின்னாக்கா இந்த நெருப்பு இருக்கே அது என்ன பண்ணோம்னா வெறும் உடம்பதான் எரிக்கும், செத்து போன உடம்ப ஒண்டிதான் எரிக்கும், ஜீவன் இல்லாத உடம்ப மட்டும்தான் அது எரிக்கும். ஆனா இந்த சிந்தனை இருக்கே பிராணன் உடம்பு அதோட கூடின எல்லாத்தையும் எரிச்சு விடுறது. சிந்தனை நமக்கு இன்னும் அனுபவம் இருக்கு. அதனால இந்த மனசு கூட ஒரு கட்டத்துல களைப்ப அடைஞ்சு விடுறது, களைச்சு போயிடுறது அதுவும். அதனால நீங்க மனசுதான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த தூங்குற சமயத்துல களைச்சு போய் தானே தூங்குறோம். அப்ப இந்திரியங்கள் வேலை செய்யல. இந்திரியங்கள் வேலை செய்யணும்னா உடம்பு கொஞ்சம் சொஸ்தமா உட்காந்துருக்கணும். உடம்பு சொஸ்தமா இருந்தால்தான் இந்திரியங்கள் வேலை செய்யும். இந்திரியங்கள் வேலை செஞ்சாதான் மனசுக்கு காரியம். இந்திரியங்களும் மனசும் உடம்பு வேலை செஞ்சாதான் ஞானம் வேலை செய்யுது. அதனாலதான் தூங்குற சமயத்துல எனக்கு என்ன கூட நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு லோகத்துல சொல்றேன். என்ன தரவு ஞானம் வேலை செய்யல. இது 3 விதமான இதை சொல்றோம். களைப்பாடுறது, இலைப்பாடுறது, களைப்பாடுறது, ரெஸ்ட் எடுத்துக்கிறது, ஓய்வு எடுத்துக்கிறதுன்றமே 3 விதமா சொல்றோம். நித்தியப்படி நம்ம தூங்குறதுக்கு பாருங்க, அது ஒரு களைப்பாறுதல். அதே மாதிரி பிரளய தசை, பிரளய தசையில நமக்கு உடம்பு இல்லாம இந்திரியம் இல்லாம பிராணம் இல்லாம பெருமாள்கிட்ட ஒட்டின்று இருக்கும், அது ஒரு களைப்பாறுதல். 3வது ஒரு களைப்பாறுதல் இருக்கு. இந்த உடம்புல இருந்து ஒருத்தன் கிளம்புறானோ இல்லையோ, கிளம்பி பிடிச்சி பெருமாள் வெண்ணைய கடையிற மாதிரி கடைஞ்சி எடுத்துடுற நம்மள. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி போய் பெருமாள் கிட்ட போய் சேர்ந்துடுறோம். பரே ஏகி பவதி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால பரமாத்மா கிட்ட போய் இவன் சேர்ந்து அப்போ ஒரு களைப்பு. அர்த்தராஜ் மார்க்கத்துல போய் அல்லது இங்க இருந்து கிளம்பின உடனே பெருமாள்கிட்ட போய் படியில படுத்துடுறோம். இது ஒரு களைப்பாடுறதுன்னு பேரு. இப்போ இந்த 3 இடத்துலயும் 2 இடத்துல ஞானம் வேலை செய்யாது, இந்திரியங்கள் வேலை செய்யாது. ஆனால் எம்பெருமான்கிட்ட களைப்பாறும் பொழுது அவனுக்கு வேலை செய்யும், வேலை செய்யும். அதை விட்டுடுங்க, ஏன்னா அது முக்தி தசைக்கு போறது. ஆனால் இங்க மீதி 2 இடம் இருக்கு பாருங்க, பிரளய தசை, அதே மாதிரி இந்த தூங்குற சமயத்துல. அப்ப அந்த களைப்பாறும் பொழுது நமக்கு இந்திரியங்களும் வேலை செய்யல, உடம்பு வேலை செய்யல, மனசும் வேலை செய்யல, அதனால ஞானம் வேலை செய்யல. அப்படி இருக்குச்சு மனசனுடைய செயல்தான் இத மாதிரி சுகமாக அஸ்வாசம் மாமப்பியம் ஞாபவான் இத மாதிரிலாம் வருது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா இவைகள்லாம் வேலை செஞ்சிடணும். உடம்பு வேலை செஞ்சு, இந்திரியங்கள் வேலை செஞ்சு, அறிவும் வேலை செஞ்சாதான் மனசுக்கு காரியமே. இல்லாத போனா அது வராது. அதனால மனசு வேற இந்திரியங்களை அபேட்சிக்காம எதுவுமே பண்ணாது, எதுவும் பண்ணாது. இது மாதிரி ஞானத்துக்கு காரணமா இருக்கவே முடியாது. ஆகையினால இது ஞானம் இருக்கு நமக்கு, அதுதான் உண்மை. அதனால ஆத்மா ஸ்வயஞ்சோதிஷா இருக்கு. அகம் 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 அப்படின்னுட்டு எப்பொழுதும் இருக்காது. தர்மபூத ஞானம் வருதே, அது என்ன பண்றது நமக்கு அப்படின்னாக்கா, இன்னொரு ஞானம் அதனுடைய துணை இல்லாமலேயே ஞானமானது நமக்கு பிரகாசிக்கிறது. இன்னைக்குதான் காலக்ஷேபம் சொல்றேன், ஸ்ரீபாஷ்யம் காத்தால 1 சாயங்காலம் 1. அதுல சொல்லும் பொழுது இந்த விஷயத்த அத்வைதிகளும் ஒத்துக்கிறா. அவன் எப்படி ஒத்துக்கிறா அப்படின்னாக்கா, இந்த ஞானம் இருக்கே
இன்னொரு ஞானத்தை எதிர்பார்க்காது. ஸ்வயம் பிரகாசமாவே இருக்கும். அது ஞானத்துக்கு ஸ்வயம் பிரகாசத்தன் இருக்குது. இன்னொரு ஞானாதீனமாக அது பிரகாசிக்காது. வழக்குக்கு இன்னொரு விளக்கு வேணுமா? ஒரு விளக்கு எரியுது, அது எரியச்சேவே தானும் பிரகாசிக்கிறது, சுத்தூர் இருக்கிற வஸ்துக்களையும் பிரகாசிக்க வைக்கிறது. இதை நாம பார்த்துதான் இருக்கோம். அந்த மாதிரி ஞானம் என்ன பண்றது, தானும் சுயம் பிரகாசமா இருக்கும். அத மாதிரி சுத்துவட்டா இருக்கிற எல்லா விஷயங்களையும் நமக்கு கிரகிச்சு கொடுக்கும். அதுக்கெல்லாம் இன்னொரு ஞானத்தை அபேட்சிக்காது. இன்னொரு ஞானத்தை அபேட்சிச்சு அது பிரவர்த்திக்காது. ஞானம் சுயமாவே பிரகாசிக்கும். ஆக அதை உதாரணமா காமிக்கிறேன். எப்படியானால் தர்மபூத ஞானமானது தானும் பிரகாசிச்சுண்டு வஸ்துக்களையும் பிரகாசிக்க வைக்குமோ, அப்ப இன்னொரு ஞானத்தை அபேட்சிக்காமலே அது பிரகாசிக்கிறது. அங்க அனுமான பிரயோகம் பாஷ்யத்துல அனுபூதி அனன்யாதீன ஸ்வதர்ம வியவஹாரா சம்பந்தா அர்த்தாந்தரே தத்தர்ம வியவஹார ஹேதுத்வாத் அப்படின்னு பாஷ்யக்காரர் அவ அத்வைதிகள் சொல்ற அனுமான பிரயோகத்தை உதாரிச்சிருக்கார். நமக்கும் அது சம்மதம் தான். அது அவ எப்பொழுதுமே பிரகாசிக்கும்னு சொல்றா. அந்த ஞானம் ஆத்மான்னு சொல்றா. அவ நம்ம ஞானமே ஆத்மா இல்லை, தர்மபூத ஞானம் தான் இது. இந்த தர்மபூத ஞானமானது என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்கா, இது வரும். தர்மபூத ஞானமானது நமக்கு இதை கொண்டு வருது. இன்னொரு வஸ்து, அதாவது எப்பப்போ வஸ்துவெல்லாம் நாம பார்க்கிறோமோ அப்பெல்லாம் அந்த வஸ்து பிரகாசிக்கும். அதாவது விஷய பிரகாசன வேலாயாம் ஞானம் சுயம் பிரகாசம். விஷய பிரகாசன வேலையில தான் கடத்தை பார்க்கிறேன், கடத்தை பார்க்கும் பொழுது அயம் கடகா அப்படின்னு எனக்கு ஞானம் வருது. அந்த சமயத்துலதான் அந்த தர்மபூத ஞானமானது சுயம் பிரகாசமா இருக்கும். மற்றபடி எப்பொழுதுமே அது பிரகாசிக்காது. அதுக்கு பாஷ்யக்காரர் ரொம்ப அழகான ஒரு யுக்தி சொல்றார். அதீத அநாகதையோ அனுமான பிரசங்கம் போயிடும். அனுமானம் வர்றது அதீதம். 1986 சுவாமி கிட்ட காலக்ஷேபம் பண்ணோம். இப்போ அது 86 காலக்ஷேபம் பண்ணது 38 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அடியனுக்கு அது ஏதோ ஞாபகம் வருது. இப்ப அது எப்படி இப்ப நான் நேர பிரகாசிக்கல அந்த ஞானம். அது ஸ்மரிச்சு அனுமானம் பண்ணி சுவாமி இப்படி சாதிச்சேன் அப்படின்னு தான் நம்ம கிரகிக்கிறோம். அதனால இது அனுமானத்துக்கு விஷயமாகுதா இல்லையா? பாஷகாரர் கேட்கிறாரு, ஆச்சாரியஸ்ய ஞானவத்தாமனுமாய சிரவணாதோ பிரவர்த்ததையேன்னு எடுத்திருக்காரு. ஆச்சாரியரை போய் சேவிக்கிறான். ஆச்சாரியருக்கு என்ன ஞானம் இருக்குன்னு உனக்கு முதல்ல தெரியாது. அப்புறம் அந்த ஆச்சாரியருடைய காலக்ஷேப வைகரி எல்லாம் பார்க்கிறான். எல்லாத்தையும் பார்த்த உடனே அவருடைய ஞானம் என்ன எப்பேற்பட்ட விபுலமான ஞானம் இருக்கு, அவருக்கு விஷாலமான ஞானம் இருந்தா இதை கிரகிக்கணும் நாமோ அப்படின்னு அவரை சேவிச்சு இவன் என்ன பண்றான், எல்லாம் இது பண்ணிக்கிறான். அப்போ அவருடைய ஞானத்தை அனுமானம் பண்ணிதான் தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னுட்டு அங்க பாஷ்யக்கார ஜிக்ஞாசாதிக நலத்திரம் சித்தாந்தத்துல சாட்சியிருக்காரு. அதனால ஞானம்ன்றது எப்பொழுதுமே சுயம் பிரகாசம்னு அத்வைதிகள் சொன்னான். அதை பாஷ்யக்காரர் அங்கீகரிக்கல. அது விஷய பிரகாசன வேலையில மாத்திரம் அது சுயம் பிரகாசமா இருக்கும்னு சாதிக்கிறார். எல்லாம் வரப்போறது இப்போ. அதனால அந்த மாதிரி ஞானம் தான் சுயம் பிரகாசமா இருக்கச்சே இன்னொரு ஞானத்தை அபேட்சிக்காம எப்படி சுயம் பிரகாசமோ ஆகிறதோ அத மாதிரி ஆத்மஸ்வரூபம், சுத்தாத்மஸ்வரூபம், பிரத்யக்ஷம் அகம்ன்றது இருக்குதே, அது கூட சுயம் பிரகாசமாகவே இருக்குது. அது இன்னொரு ஞானத்தை எதிர்பார்க்காது. ஆக அனுமான பிரயோகமும் பண்றா. ஆத்மா சுயம் பிரகாஷ ஏன் ஞானத்வாத் தர்மபூத ஞானவத் அப்படின்னு அனுமான பிரயோகம் பண்றார். ஆத்மாவானது சுயம் பிரகாசமா இருக்குது. ஏன் ஞானமா இருக்கிறதுனால. எது ஞானமா இருக்குதோ அது சுயம் பிரகாசமா தான் இருக்கும். ஏதா தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானம் அப்படித்தானே இருக்கு. அது சுயம் பிரகாசமா தான் இருக்குது. அதை நாம அனுபவிக்கிறோம். அதனால தர்மபூத ஞானமானது சுயம் பிரகாசமாகவே இருக்கும். அத மாதிரிதான் அது. அப்ப இன்னொரு ஞானத்தை எதிர்பார்த்து சுயம் பிரகாசம் என்றது. அத மாதிரியே ஆத்மா
அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர்பவதி ஹிருத்யந்தர் ஜோதிஹி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் ஆத்மாவை ஸ்வயம் பிரகாசமாவே சொல்றது. சரி, இதுல ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் நீ சொன்ன, இது ஞானத்வாதுன்னு ஹேத்து சொல்லிட்டேன். ஹேத்து ஞானத்வாதுன்னு சொல்றீங்க. இந்த ஞானத்துவன்றது ஆத்மாவில இருக்கு இல்லையது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஞானத்துவம் ஹேத்து அனுமான பிரயோகத்துல அந்த ஹேத்துவானது ஆத்மாவில இருக்கும். ஞானத்துவங்கிற ஹேத்துவானது அது பக்ஷம் சொல்றாரு. அது ஏற்கனவே சொல்றதுக்கு பாருங்க, பர்வதோ பன்னிமான் தூமாத் அப்படின்னு சொன்னாக்க பர்வதமானது பக்ஷம்னு சொல்றோம். அதாவது சாத்தியத்தை உடையது பக்ஷம். அதுவும் சந்திக்த சாத்தியவான் பக்ஷகான்றாவா. நமக்கு தெரியாது மலை மேல நெருப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா மலையில தூமத்தை பார்க்கிறோம், புகைய பார்க்கிறோம். புகைய பார்த்த உடனே அயம் பர்வதா வன்னிமா புதக தூமா, தூமம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றோம். அந்த தூமமானது பக்ஷமான பர்வதத்துல இருக்கணும், இருந்தாதான் அந்த அனுமானம் சரி. அது இல்லைன்னாக்கா அதுக்கு சுரூபமே சித்திக்கல. நீங்க சுரூபமே அனுமானத்துக்கு சுரூபமே சித்திக்கல. சுரூபா சித்தம்ட்டு தோஷம், சுரூபா சித்தின்னு தோஷம் சொல்றாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் என்ன அப்படின்னாக்கா, சுவாமி அதுக்கு தேசியனை கேட்கணுமா? இது நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்றது. யதா சைந்தவகணா கிருஷ்ணா ரசகணைய அனந்தரோபாக்கியா ரசகணையேவ, அது விஞ்ஞானகணையேவ பிரஜானகணையேவன்னுட்டு ஸ்ருதி சொல்லிட்டு போயிடுது. அதனால ஸ்ருதி நம்ம நேரம் அனுபவிக்கல. ஞானம் தான் நமக்கு சுரூபம். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஸ்ருதியை கொண்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்ருதியை கொண்டு தெரிஞ்சுக்கிறதுனால அந்த ஞானத்தோன்ற ஹேத்துவானது இந்த ஆத்மாவாகிற பட்சத்துல இருக்குது. அதனால சுரூபா சித்தின்னு வராது. அதனால எனக்கு வேதாந்தங்கள்ல இருக்குது, உபனிஷத்துக்கள் அத மாதிரி சொல்றது. உபனிஷத்துக்கள் அப்படி சொல்லும் பொழுது அதை அப்படியே ஏத்துன்னு போனோம். நமக்கு பிரமாணம் சர்வாத்மனா இதுதான். சர்வாத்மனா நமக்கு வேதம் தான் பிரமாணம். அந்த வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துட்டுதான் நம்ம சமாதானம் சொல்லணும். அந்த வேதமானது இத மாதிரி ஹிருத்யந்தர் ஜோதி அப்படின்னு சொல்லிடுச்சு. விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவ அப்படின்லாம் ஞானஸ்வரூபமா சொல்றது. ஞானஸ்வரூபம் அத்தியந்தம் நிர்மலம் பரமாத்மதா அப்படின்லாம் விஸ்வபுராணமும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. இப்படி விஸ்வபுராணம்லாம் சொல்லி கொடுத்திருக்கவே இந்த ஆத்மஸ்வரூபமானது ஞானம்தான் அப்படின்னு சித்திக்கிறது. அது சித்திச்சுடுச்சுன்னாக்கா இந்த கேள்வியே வராது. இது சுரூபா சித்தி, இது ஆத்மாவோட ஞானம் இருக்கும், உனக்கு எப்படி தெரியும்? எங்க நம்ம பார்க்கணும்? நமக்கு தெரியல. அகம் 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 சொல்றமே தவிர்த்து அகம் ஞானஸ்வரூபின்னு எங்க தெரியுது உங்களுக்கு? அது தெரியல. தர்மபூத ஞானம் தெரியுது. பரமஹம் ஜானாமே பிரமம் சம்வேத்தின்னுட்டு நமக்கு ஞானம் தெரியுது. இது தர்மபூத ஞானத்தை நாம அனுபவிக்கிறோம். அதனால நம்மளால சொல்ல முடியறதே தவிர்த்து இங்க இந்த மாதிரி நமக்கு வரலையே. தர்மஸ்வரூபத்துல நமக்கு வரல. அது எங்க சொல்றதுன்னாக்க ஸ்ருதி சொல்றது. ஸ்ருதி எதோ சொல்றதோ அதை அப்படியே ஒத்துக்க வேண்டியதுதானே நம்மளுடைய சுரூபம். அது இல்லை அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது. ஆகவே இந்த ஆத்மா ஸ்வயம் பிரகாசம்தான். அது பராயத்த பிரகாசமே கிடையாது. தூக்கத்துல இல்லையே அப்படின்னாக்கா அங்க சுகம் அகம் அஸ்வாசம்னு அகம் அகம்ன்றது தூங்கச்ச கூட இருந்திருக்கு. அந்த ஞானம் வருது அகம்ன்றது. அதனாலதான் தூக்கத்துல கூட நான் அகம் அகம் சொல்றோம். சுகமகம் அஸ்வாசம். நான் என்ன தூங்கினேன்னு எப்படி தெரியும்? எழுந்துன அந்த பராமர்சம் இருக்கும் இல்லையோ, எழுந்துன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனாலையும் இந்த ஞானம் எப்ப வரும்னாக்கா நமக்கு ஆத்மானுபூதி இருந்தாதான்.
தூங்கும் சமயத்துல நான் நன்னா தூங்கினேன்னு எனக்கு ஞானம் வந்தாதான், அப்போ அந்த அகம்ன்றது வந்தாதான் வரும். இல்லாத போனா வரவே வராதே அது. ஆகையினால் இது சரி. அப்ப ஆத்மஸ்வரூபமே சரியா தெரிய மாட்டேன்றது. மாவத்தியம் ஞாபகம் இருக்கேன்னாக்கா கர்மபந்தம். கர்மபந்தம் அப்ப பெருமாளோட சேர்ந்துதான் இருக்கு. தூங்குற சமயமும் மோட்ச சமயமும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கு. என்ன, தூங்குற சமயத்திலையும் பெருமாளோட சேர்ந்திருப்போம், மோட்சத்திலையும் பெருமாளோட சேர்ந்துருவோம். இது சாஸ்திர சம்மதம். ஆனால் மோட்சத்துல சேரும் பொழுது தர்மபூத ஞானம் விகசிதமா போயிடுறது, நல்லா விகாசத்தை அடங்கி விடுறது. அதனால பகவத் திருக்கல்யாண குணங்களை ஆனந்தமா அனுபவிக்கிறோம். அற்புதமான அனுபூதி அது மாதிரி அங்க இருக்கு. ஆனால் இப்ப இந்த தூங்குற சமயத்துல பெருமாளோட சேர்றதுங்கிறதுல கர்ம பந்தம், களைப்படைந்த இந்திரியங்கள், களைப்படைந்த உடம்பு, களைப்படைந்த மனசு, இதோட சேர்ந்து எம்பெருமானோட சேரணும். அதனால நமக்கு ஞானம் வேலை செய்ய மாட்டேன்றது. அதனாலதான் சுரிய சுருடு எடுத்து நான் விதுகு அறிந்து கொள்ளவில்லை இவர்கள்லாம், இந்த ஜீவராசிகள்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன்றோம். பெருமாள் கிட்டயே நாம இருந்திருக்கோம், பெருமாள் கிட்டதான் சேர்ந்தோம், பெருமாள் கிட்ட இருந்தா எழுந்து வரோம், தூங்கி எழுந்து வரோம் அப்படின்னு நமக்கு தெரியல. ரொம்ப அழகான உதாரணம் சாந்தோக்கியோபனிஷத் தார வித்தியில சொல்றது. அது ஒருத்தன் ஒரு ஆத்துமே நம்ம பார்த்து நம்ம பூமி மேல நடந்துட்டு இருக்கோம், பூமி மேல நடந்துதான் இருக்கோம். நம்ம அந்த பூமிக்கு கீழேயே நம்ம எங்க நடக்கிறோமோ அது கீழே புத்த நிதி இருக்கு, புதையல். ஆனா நமக்கு தெரிய மாட்டேன்றது. எங்கெங்கயோ நிறைய நிதி இருக்குது, புதையெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா நமக்கு தெரிய மாட்டேன்றது. நாம தெரியாததுனால நாம அனுபவிக்கல, அதை எடுத்துக்கல, அவ்வளவுதான். அது அத மாதிரிதான் அற்புதமான நிதி சர்வேஸ்வரன் கல்யாண நிதி ஒன்றியோ அவன் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கான். அவனோடது தகராகாசமா எழுந்துருக்கான். அவங்கிட்டதான் நாம சேர்றோம், அவங்கிட்டதான் எழுந்து வரும் தூங்குற சமயத்துல. ஆனால் நமக்கு தெரிய மாட்டேன்றது, பெருமாளோட தான் சேர்ந்திருக்கோம். பஷ்யந்த்யுபரி சஞ்சலதா மதுரஷ்யம் மாயா நிகூட மனபாய மகாநிதிம் துவாம் அப்படின்னு வரதராஜாவது சுவாமி சாதிக்கிறார். நித்தியபடி தூங்குறோம், நித்தியபடி பெருமாளோட தான் நம்ம சேர்ந்திருக்கோம், பெருமாள் கிட்டே தான் எழுந்து வரோம். ஆனா நமக்கு ஒரு மகாநிதியா இருக்கானே பகவான், அவனோட சேர்ந்திருக்கோம், அவன்கிட்ட தான் எழுந்து வரோம், அவனை பிடிச்சுக்கணும் அப்படின்னு தெரியலையே. ஏன் அப்படின்னா அஜ்ஞானம், கர்மா. கர்மா வாங்கிற அஜ்ஞானம் என்ன பண்றதுன்னாக்கா நம்ம கண்ணை மறைச்சுடுத்து, அறிவை மறைச்சுடுத்து. அதனால நமக்கு எதுவும் தெரிய மாட்டேன்றது. எதுவும் தெரியாததுனால நாம் அதை மாதிரி அனுபவிக்க மாட்டேன்றோம். அதனால கர்ம பந்தம் இருக்கிறதுனால நமக்கு இது தெரியல. மற்றபடி பகவானோடு தான் சேர்ந்திருக்கும். அது மோட்சத்திலையும் அப்படிதான், சோபத்திலையும் தூக்கத்திலையும் அப்படிதான். தூக்கத்துல அப்படி இருந்தா கூட நமக்கு தெரியறது இல்லைன்னா சம்சார பந்தம். அது அத மாதிரி மனசு சொல்லலாமேன்னு பார்த்தா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா மனசுக்கு சுதந்திரமா எதுவும் பிரவர்த்திக்காது. அதுக்கு ஒரு பக்கம் ஞானம் வேணும், இன்னொரு பக்கம் இந்திரியங்கள் வேணும், இன்னொரு பக்கம் உடம்பு வேணும். இது அத்தனையும் ஒன்னா செயல்படும் பொழுது மனசும் செயல்படும். வெறும் மனசனால நான் பாக்குறேன்னு யாராவது சொல்லுங்க, மனசனால பாக்குறதே கிடையாது யாரையும். அது ஸ்மரணம் ஒண்டிதான். அப்ப கூட இந்த உடம்பு வேணும், ஞானம் வேணும். அதனால அதுவும் சொல்ல முடியாது. ஆகையினால இந்த ஆத்மாவானது ஸ்வயஞ்சோதிஸ்தான். இன்னொரு ஞானத்தை எதிர்பார்த்து இந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறது இல்லை. ஏதாவது இன்னொன்னத்தினால பிரகாசிக்காது, அது எப்பொழுதும் ஸ்வயஞ்சோதிஷாவே இருக்கும். அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஆத்மா ஸ்வேனைவ சித்யதி அஹமிதி நிகமைஹி யஸ்வயம் ஜோதிருக்தஹ ஸ்வாபேப்யஸ்ய சுசித்தௌ அசைஷி சுகமிதி அக்ஷத பிரத்யபிக்ஞா சேதஸ்ச
அஞ்ஞானபேக்ஷம் மதிஷு நகி பவேத் கிஞ்ச வேதாந்த திருஷ்டியா ஞானத்வாத் ஏஷ தீவத் ஸ்வவிஷய திஷணா நிர்வ்யபேக்ஷ சித்தி. இதுல ஆத்மா ஆத்மா இந்த ஜீவன் பிரத்யேகாத்மா இவன் அகம் அப்படின்னு எல்லாத்தையும் தெரியுது. நான் 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 அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி சாதிக்கிறதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னாக்கா, பிரதானமாக அத்வைதிகள், சாங்கியார், அதே மாதிரி பௌத்தார் இவாளெல்லாம் கண்டனம் பண்ணணும். எல்லாம் விஞ்ஞான ஆத்மாவாதிகள், ஞானமே ஆத்மா அப்படின்னு சொல்றவாருடைய மதங்களை கண்டனம் பண்ணணும். அதனால நான் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, ஞானம் ஒன்றிதான் இருக்குன்னு அவ சொல்றான். நான்கிறதே ஞானம்தான் அப்படின்னு ஒரு பட்சம். அத்வைதிகளோ நான்கிறதே ஒரு அச்சேதனத்தை தான் சொல்லாது, ஆத்மாவை சொல்லவே சொல்லாதுன்னு அத்வைதிகள். அதை இப்ப சொல்லலாம். ஏன்னா நாம எப்படி இருப்போம்? ஜிக்யாசாதிகளத்துல சுவாமி சாதிக்கிறாரு, நான் அனந்த கிளேஷ பாகஜனா இருக்கேன், எவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இந்த துக்கத்தை விட்டு நான் விடுதலை அடையணும், முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிதானே பிரவர்த்திக்கிறாங்க. அப்படி பிரவர்த்திக்கும் பொழுது நீ இத மாதிரி பிரவர்த்திச்சேன்னாக்க உபாசனமோ இல்ல ஆத்மீக விஞ்ஞானம், வாக்கியார்த்த ஜானம் அது வந்துட்டுனாக்க அகன்றதே போயிடுது. அகன்றதே போய் வெறும் ஞானம் நிற்கும். அதுதான் மோட்சம். உனக்கு துக்கம்லாம் போயிடுன்னு சொன்னாக்க அபசத்வேதோ மோக்ஷ கதா பிரஸ்தாவ கந்ததா அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். இவன் ஓடி போடுவான், நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு தான் பிரவர்த்திக்கிறான். நீ கஷ்டப்படுறேன்னு நீ பிரவர்த்திச்சேன்னா அந்த நான்கிறதே போயிடும். நீ மோட்சத்துக்கு போத விருப்பி வரைச்சு நீயே போயிடுவே. உன்னுடைய ஞானம் முடி நிற்கும்னு சொன்னாக்கா, நான் என்ன இருக்கணும்னு நான் பார்க்கச்சேன் நானே போயிடுவேன்னாக்கா எனக்கு எதுக்கு அந்த மோட்சம்? அதனால இவன் இந்த மோட்ச கதையை ஆரம்பிச்சேவே ஓடி போடுவான் இவன் அப்படின்னு பாஷ்யக்காரர் பரியாசம் பண்ற. அவளை கண்டிக்கவும் கண்டிக்கிறார். அதனால இவாளை கண்டனம் பண்ணணும். அதனால அகம் அப்படின்னு தான் சித்திக்கிறது. அகம் இதி நான் நான் அப்படின்னு தான் சேனையில சித்தியதி, அதாவது தனக்கு தானாவே சித்திக்கிறது. சுயம் பிரகாசமா அது இருக்குது. அது பராயத்த பிரகாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது எப்படி தெரிகிறது? நிகமைஹி, வேதங்கள்னால சொல்லப்படுறது, உபனிஷத்துக்கள்னால சொல்றது. எந்த காரணத்தினால சொல்றது தெரியுமா? ஸ்வயம் ஜோதிருப்தா அப்படின்றது. அத்ராயம் புருஷः ஸ்வயம் ஜோதிர் பவதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த ஜீவாத்மாவை ஸ்வயம் ஜோதிஷ், ஸ்வயம் பிரகாசமா இருக்குன்னு ஸ்ருதியே சொல்றது. நமக்கு அனுபவம் இருக்கு, அகம் 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 அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அது மானச பிரத்யக்ஷம். அது அதே மாதிரியாக ஸ்ருதின்னு சொல்றது. அதனால ஸ்வயம் ஜோதிருப்தா, இது ஸ்வயம் பிரகாசமா எந்த காரணத்தினால சொல்லப்பட்டதோ அதனாலேயே வேற எந்த ஞானத்தை கொண்டும் அது சித்திக்காது. இந்த இதனாலேயே அந்த ஞானத்தினால நாம் இது ஆத்மா சித்திக்கிறது, இந்த ஞானத்தினால சித்திக்கிறதுன்றது கிடையாது. அதனால இது ஸ்வயம் பிரகாசமாகவே தெரிஞ்சுக்கோங்க. சரி, தூங்குற சமயத்துல எப்படி? அப்ப அகம் அகம்னா வரலையே, அதற்கு நீ பதில் என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்டா, ஸ்வாபேபி நித்ரையில கூட அஸ்ய இந்த ஆத்மாவுக்கு ஸ்வசித்தேன்னா அது ஸ்வசித்தா ஸ்வயம் சித்தா அப்படின்னா ஸ்வயம் பிரகாசம்னு அர்த்தம். இது ஸ்வயம் பிரகாசத்துவம் இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியுது அப்படின்னா, நீ சொல்ற இல்லையோ சுகம் அசைஷி, நான் சுகமா தூங்கினேன். சுகம் அசைஷின்றது ஃபர்ஸ்ட் பர்சன்ல இத மாதிரி இது அசைஷின்னு வரும்.
நான் தூங்கினேன் இறந்த காலத்துல வருது. பாஸ்ட் டென்ஸ்ல அசைஷி ஃபர்ஸ்ட் பர்சன் சுகமாக தூங்கினேன். தூங்கினேன்னு சொன்னாலே அகன்றதை சித்தி சொல்லும். அதனால நான் தூங்கினேன் தான் அர்த்தம். அது ஆனந்தமா நான் தூங்கினேன் அப்படின்னு இருக்கா இல்லையா? இது பிரத்யபிக்ஞா அக்ஷதா. எல்லாரும் சொல்ற வாக்கியம் இது. நான் நன்னா தூங்கினேன், ராத்திரி எனக்கு சரியாவே தூக்கம் வரல, நான் தூங்கவே இல்லை, நான் நன்னா தூங்கினேன், ரெண்டுமே இருக்கா இல்லையா? அதனால இந்த பிரத்யபிக்ஞையானது அக்ஷதா. நான் நன்றாக தூங்கினேன், எந்த நான் படுத்துக் கொண்டேனோ அந்த நான் நன்றாக தூங்கி எழுந்தேன் அப்படின்னு பிரத்யபிக்ஞை. இப்போ நான்றது இப்ப இருக்கு, நான்றது தூங்கறதுக்கு முன்னாடி இருந்தது. அப்ப நடுவுல கூட நான் நன்றாக தூங்கினேன்னு ஆத்மானுபூதி இருக்கு. அது இல்லாம வராது. அதனால எப்பொழுதுமே அகம் 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 அப்படின்னு இருக்காது அப்படின்னு தெரியுது. அதனால இத அக்ஷதா பிரத்யபிக்ஞா அக்ஷதா. இந்த பிரத்யபிக்ஞா அக்ஷதமா இருக்கு. இது ஒரு பிரதிபந்தகமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரி, இது ஏன் நீ இந்த மாதிரி சொல்ற? மனசுதான் இருக்கட்டுமே, மனசுதான் இந்த மாதிரி பண்றது. சேதகா, மனசனுடைய சேதகன்னா மனசு, மனசுதான் இந்த மாதிரி பண்றது. எல்லாம் மனசனுடைய செயல் தான் இத மாதிரி வருது. மனசோட செயல் வியாபாரம் இருக்கு. மனசோட வியாபாரம் இருக்கவே அதுதான் இத மாதிரி சுகமாக ஸ்பாசம் அப்படின்லாம் ஞானம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா சேதஸ்ய மனது கூட அந்நிய அனபேட்சம், வேற காரணங்களை அபேட்சிக்காமல், அபேட்சம் அனபேட்சம் அபேட்சிக்காமல் மதிஷு, இந்த ஞானங்கள்லாம் இருக்கு பாருங்க, நமக்கு எத்தனையோ ஞானங்கள் உண்டாகிறது. அவைகளுக்கு என்ன பவே அது காரணமா இருக்க முடியாது. மனசு நமக்கு எல்லாத்தையும் தெரிவிக்க கொடுக்கறதுன்னாக்கா எல்லாம் தெரிவிச்சு கொடுக்கறது. நான் கருத்தை பாக்குறேன், படத்தை பாக்குறேன், இந்த அங்க போறேன், அதை தெரிஞ்சுன்னேன், அதை தெரிஞ்சுன்னு எத்தனையோ நமக்கு பிரயோகம் சொல்றோம். அது அத்தனையுமே எப்படி தெரியறதுன்னாக்கா மீதி இந்திரியங்கள், மீதி காரணங்கள் இவர்கள் அனைத்தோடு சேர்ந்துதான் மனதை நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுமே தவிர்த்து அது சுதந்திரமா உண்டு பண்ணவே பண்ணாது. சேதஸ்ய அந்நிய அனபேட்சம், வேற காரணங்கள் எல்லாம் அபேட்சிக்காம மதிற்று நபவேத்து, அந்த ஞானங்களின் பொருட்கள் நமக்கு ஞானங்கள் வரணும், அதுக்கு இது காரணமா ஆகாது. இன்னும் இந்திரியங்கள்லாம் இருக்கணும், உடம்பெல்லாம் இருக்கணும், வேலை செய்யணும், அப்பதான் அது காரணமாகும், இல்லைன்னா ஆகாது. அதனால நீ சொல்ற மாதிரியே அனுமானத்தினால நீ சாதிக்கிறேன்னு சொன்னாக்கா நானும் அனுமானம் சொல்றேன் கேளு. ஏஷா, இந்த ஆத்மாவானவன் வேதாந்த திருஷ்டியா, நாம அத்தனை பேருமே சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டவர்கள். சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் ஏத்துப்போம். அந்த வேதாந்த வாக்கியங்கள்ல ஆத்மா ஞானஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிருக்காது. விஞ்ஞானகணா பிரஜானகணா அப்படின்லாம் சொல்றது, ஸ்வயம் பிரகாசம் சொல்லி இருந்தது, தர்மபூத ஞானத்தோட அது பிரியாம இருக்குதுன்னு சொல்றது. எத்தனை வாக்கியங்கள் இருக்கு. அதனால இது இந்த வேதாந்த திருஷ்டியில பார்த்தாக்கா, வேதாந்த வாக்கியங்களை சொன்னபடி பார்த்தாக்கா ஆத்மா ஞானஸ்வரூபமாகத்தான் இருக்குது. அதனால ஞானத்வாத், இந்த ஆத்மாவானது ஞானஸ்வரூபத்தை உடையவனே. ஏன் ஞானத்வாத், ஞானமாக இருக்கிறதுனால. அது ஞானஸ்வரூபம் கூட எப்படி சுயம் பிரகாசமா இருக்குது, அது இன்னொன்னத்தை எதிர்பார்க்காம சுயம் பிரகாசமா இருக்குது. ஏன்னா ஞானத்வாத், ஞானமா இருக்கிறதுனால. எப்படின்னா தீவத்து, தீவத்து தீனாக்கா புத்தி, தர்மபூத ஞானத்தை மாதிரின்னு அர்த்தம். ரெண்டு விதமான ஞானம், ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய ஞானம், தர்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் தான் அப்படின்ற ஒரு ஞானம். அதுக்கப்புறம் தர்மபூத ஞானம், லோகத்துல நாம அறிந்து கொள்கிறோம் இல்லையோ, எதை எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு உபயோகப்படுற ஞானம் அது. அந்த ஞானம் மாதிரி தர்மபூத ஞானம் போல
அதரபூத ஞானம் எப்படி இருக்குது? ஸ்வவிஷய திஷணா நிர்யபேக்ஷ ஸ்வசித்தி. ஸ்வவிஷய தனக்கு விஷயமா இருக்கு. தரபூத ஞானத்துக்கு எது எது விஷயமா இருக்குது? கடம் படம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் நமக்கு விஷயமா இருக்குது. அதனால ஸ்வவிஷய திஷணா நிர்யபேக்ஷம் அந்த வஸ்துக்கள்லாம் இது தானா பிரகாசிக்க வைக்கிறது. ஆனா தன்னை விஷயீகரிக்கிறது இல்லை. தர்மபூத ஞானத்தை தர்மபூத ஞானமானது இன்னொரு ஞானத்தினால விஷயீகரிக்கப்படலை. அதாவது என்ன அர்த்தம்? இன்னொரு ஞானத்தினால சுயம் பிரகாசம் இல்லை, இன்னொரு ஞானத்தினால பிரகாசிக்கல தர்மபூத ஞானம். நம்ம லோகத்துல எனக்கு ஒரு ஞானம் வந்ததுன்னு சொன்னாக்கா அது சுயம் பிரகாசமாகத்தான் இருக்கிறது, சுயம் பிரகாசமாக தான் இருக்குது. சோ விஷய திஷணான ஞானம் அந்த தன்னை விஷயீகரிக்கக்கூடிய வேற ஒரு ஞானத்தை நிர்யபேட்ச அதை அபேட்சிக்காமலே சுசித்தி சுயம் பிரகாசமா இருக்குது. நிர்யபேட்சன்னு அபேட்சிக்காம தன்னை விஷயீகரிக்கக்கூடிய ஒரு ஞானம் கிடையாது. இதுதான் எல்லாத்தையும் விஷயீகரிக்கிறது. எல்லாத்தையும் விஷயீகரித்து எல்லாத்தையும் நமக்கு பிரகாசப்படுத்தி தானும் சுயம் பிரகாசமா இருக்காது, தானும் சுயம் பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி பிரகாசிக்கப்படுத்துறதுனால இன்னொன்னத்தை அது எதிர்பார்க்கறதே கிடையாது, எதிர்பார்க்கறதே கிடையாது. அதனால இங்க அனுமானம் சொல்லிட்டார் பாஷ் தேசிகனே, ஏஷா ஞானம் ஸ்வயம் பிரகாஷ், ஏஷா ஸ்வயம் பிரகாஷா சுபசித்தா சுசித்திகின்ற என ஞானத்வாத் தீவத்து. ஞானமா இருக்கிறதுனால இந்த ஆத்மாவானவன் ஸ்வயம் பிரகாசமாகத்தான் இருக்கிறான். தர்மபூத ஞானம் மாதிரி தர்மபூத ஞானம் தான் பிரகாசிக்கும் பொழுது இன்னொன்னத்தை எதிர்பார்க்காது, இன்னொரு ஞானத்தினால அது பிரகாசிக்கிறது இல்லை. அத மாதிரி ஆகவே இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசமாகவே எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் ஸ்வயம் பிரகாசமாகத்தான் இருக்கிறது. அது சாஸ்திர சம்மதம், யுக்தி சம்மதம், அனுபவ சம்மதம். அதனால இதுல விரோதமே பாராட்ட முடியாது, சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கணும். ஆத்மா ஸ்வேனேவ சித்யதி அஹமிதி நிகமைஹி யஸ்வயம் ஜோதிருக்தः ஸ்வாபேப்யஸ்ய ஸ்வசித்தோ அசைஷி சுகமிதி அக்ஷத பிரத்யபிஜ்ஞா சேதஸ்சாஞானபேக்ஷம் மதிஷு நஹி பவேத் கிம்ச வேதாந்த திருஷ்ட்யா ஞானத்வாத் ஏஷ தீவத் ஸ்வவிஷய திஷணா நிர்வ்யபேக்ஷ ஸ்வசித்தி. கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः. ஹரி